வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கோஸ் பொரியல் தான் வந்து பண்ண போகிறோம். வாங்க நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கோஸ் பொரியல் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது ரெண்டுத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து மீடியமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வந்து நமக்கு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கினதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம மசாலா வதக்கினதுக்கப்புறமா நான் வந்து கோஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடிசை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கி விடலாம். நம்ம உப்பு ஆட் பண்ணும்போது கோஸோட குவான்டிட்டியை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பார்த்துடக்கூடாது. நல்லா வதங்கும் போது அதோட குவான்டிட்டி வந்து கம்மியாகும். அதனால் உப்பு வந்து நீங்கள் பார்த்து தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணணும். நல்லா இந்த அளவுக்கு கிளறி விட்டாச்சு. இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்க விட்டுருங்க. பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. கோஸில் இருந்த வாட்டரே வந்து நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம எப்பயுமே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கடைசியாக ஆட் பண்ணும்போது தான் நம்மளுடைய அந்த டிஷ்ஷே ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், கோஸ் வந்து நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் சாதத்தோட இல்லை சப்பாத்தியோடு வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோஸ் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.